இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதாங்க? கேக்குதா? முதல்ல இவ்வளவு சிறப்பான அன்பான எழுச்சியான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 16 நாட்களா கிட்டத்தட்ட எடுத்தோன்னே போட்டோலாம் காட்ட மாட்டேன். என்ன போட்டோ? என்ன போட்டோ? அந்த போட்டோ என்கிட்ட இல்லை, தொலைஞ்சிருச்சு. இப்போ அந்த போட்டோ உலகம் முழுக்க எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல, எல்லார் கையிலையும் வச்சிருக்கீங்க இந்த போட்டோ. பெரிய உலக புகழ்பெற்ற போட்டோ, அது ஒரு மட்டமான போட்டோ. அந்த போட்டோனால நான் அதிகமாக திட்டு தான் வாங்கியிருக்கிறேன். கடைசியாக பேசி முடிச்சுட்டு போகும்போது காட்டுறேன், சரியா? கடந்த 16 நாட்களா கிட்டத்தட்ட 100 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு, நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையணும்னு நம்முடைய உதயசூரிய சின்னத்திலையும் வெற்றி சின்னங்களையும் கூட்டணி சின்னங்களையும் வாக்கு கேட்டு இன்னைக்கு இந்த போடி நாயகனூர் வந்திருக்கிறேன். எதுக்கு? அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல நீங்களா வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். சரிங்களா? வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு போன முறை அண்ணனை 10,000 வாக்கு வித்தியாசத்துல நாம தான் அண்ணன் தோத்தோம். இந்த முறை அதற்கு சேர்த்து நாம அண்ணனை மினிமம் 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு இந்த முறை சட்டமன்றத்துக்கு, இந்த முறை நம்முடைய உதயசூரிய சார்பாக திமுக சார்பாக இந்த முறை அவர் கெத்தா சட்டமன்றத்துக்கு அனுப்ப செஞ்சு காட்டுவீங்களா? 1 லட்சமா? பாப்போம். இதே உணர்வு, இதே எழுச்சி இன்னும் 1 வாரத்துக்கு இதே எழுச்சியோட இருக்கணும். ஏதோ உதயநிதி வந்தாரு, போய் பார்த்தோம், பேசினாரு, கூடி கலைஞ்சு போயிட்டோம், கோஷம் போட்டோம் போயிடக்கூடாது. அடுத்த 1 வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்முடைய பிரச்சார பணிகளை நம்ம செய்யணும். செய்வீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் டெல்லிக்கு போயிருக்கார், அவருக்கும், நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கும், நம்முடைய தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் திரு செந்தில் முருகன், திருக்கண்ணன், சுரேஷ், சங்கர், தெய்வேந்திரன், ராஜா ரமேஷ் உள்ளிட்டோருக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு போடி லட்சுமணன் அவர்களுக்கும், தொகுதி பார்வையாளர் அண்ணன் குழந்தைவேலு, அதேபோல் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் திரு செல்வராஜ், ரத்ன சபாபதி, ஐயப்பன், சக்கரவர்த்தி, முருகேசன், புருஷோத்தமன், ராஜேந்திரன், செல்வம், திலீப்குமார், ஓஏ முருகன், கவியரசு, செல்வராஜ், பேரூர் மன்ற தலைவர் மிதுன் சக்கரவர்த்தி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் என்னுடைய அருமை சகோதரர் திரு அஜீப்கான், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ஜெயக்குமார், விஜயகுமார், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பணிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், அதேபோல் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், நிர்வாகிகள் உங்க அத்தனை பேருக்கும், இங்க பெருமளவுல வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், சகோதரிகள் உங்க அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். காலையில மதுரை மாவட்டத்துல வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருந்தேன். அதே பிறகு இப்பதான் ஆண்டிப்பட்டி முடிச்சுட்டு இப்பதான் உங்களெல்லாம் பாக்குறதுக்கு போடிக்கு வந்திருக்கிறேன். எப்போ எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அது தேனி மாவட்டத்துக்கு போனா அது தனி கெத்து தான், தனி மகிழ்ச்சி, தனி பெருமை. கழகத்துடைய எழுச்சியை பார்க்கும் போது இப்பவே தெரியுது, கழகத்துடைய வெற்றி இந்த மாவட்டம் முழுக்க உறுதி செய்யப்பட்ட. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் இந்த மாவட்டத்திலே அதிகமாக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இந்த போடியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? எனக்கும் தேனி மாவட்டத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு, தெரியுமா உங்களுக்கு? நான் எந்த மாவட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் பொது வாழ்க்கைக்கு வந்த உடனே 2019 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு முழுக்க போனேன். ஆனா அதுக்கு முன்பு 2018ஆம் ஆண்டு அப்ப நான் இளைஞரணி செயலாளர் கூட கிடையாது. அப்போ தலைவர் அவர்கள் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருக்கேன். ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருக்கேன். ஆண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க கிராம சபை கூட்டம் நடத்தினாங்க. ஞாபகம் இருக்கா? அப்ப நம்ம எதிர்கட்சி தலைவர் ஞாபகம் இருக்கா?
அப்போ நான் முதல்ல வந்தது இந்த தேனி மாவட்டத்துக்கு தான். என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்டதே இந்த தேனி மாவட்டம் தான். அதனால தேனி மாவட்டத்தை நான் என்னைக்கே வாழ்நாள மறக்க மாட்டேன். நீங்களும் என்ன மறக்க மாட்டீங்கல்ல? தேனி மாவட்ட மக்கள் மற்ற மாவட்ட மக்கள் சொல்லுவாங்க, தேனி மாதிரி உழைக்கக்கூடிய மாவட்ட மக்கள் தான் இந்த தேனி மாவட்ட மக்கள். அதனாலதான் அந்த உரிமையோடு அந்த பெருமையோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அண்ணன் ஓபிஎஸ் நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தணுமா? தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சவர், இந்தியா முழுக்க தெரிஞ்சவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்கு கேட்க வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையா நான் கருதுறேன். நீண்ட நெறிய அரசியல் அனுபவத்திற்கு சொந்தக்காரர். எளிய பின்புலத்திலிருந்து வந்து வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு அரசியல்ல பல உயரங்களை அவருடைய உழைப்பு மூலம் தொட்டவர். அவருடைய நம்பிக்கை மூலம், அவர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை மூலம் அவர் தொட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். எந்த நேரமும் சிரிச்ச முகத்தோடு, அது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அதுதான் பிரச்சனையே. தேனி மாவட்ட மக்கள் எங்க இருந்தாலும் இந்த தேனி மாவட்ட மக்கள், குறிப்பா இந்த போடி தொகுதி மக்களுடைய ஒவ்வொரு தேவையும் உணர்ந்தவர். இந்த தொகுதிக்கு பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர். மாத்தி மாத்தி காலை பிடிச்சு மாத்தி மாத்தி துரோகம் செஞ்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான பாடத்தை கத்து தரணும்னு இன்னைக்கு நம்முடைய கழகத்துல நம்முடைய தலைவரை ஏற்றி நம்முடைய கழகத்திற்கு அவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு அதிமுகவை அமித்ஷா கிட்ட மொத்தமா வித்துட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலில் நம்ம ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். செஞ்சு கொடுப்போமா? நிச்சயம் நிச்சயம் நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சர் வரப்போறாரு. கரெக்டா? மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்க போறோம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இந்த தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். எவ்வளவு வாக்கு வித்தியாசம்னா, எதிர்த்து போட்டியிடுற அதிமுக வேட்பாளருக்கு டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய வெற்றி இருக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? நான் இன்னைக்கு அவரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் உதயசூரியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கேன்னா, இந்த தொகுதிக்கு நாம அவ்வளவு திட்டங்களை 1 லட்சமா கன்ஃபார்மா? அப்ப பேச வேணாமா? நீங்க பேசுறீங்களா? என்னென்ன திட்டங்களை இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறாரு? உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு சுமார் 76 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் யார் கொண்டு வந்தது? உங்களுடைய வேட்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். உப்பார்பட்டி மற்றும் தப்புக்குண்டு கிராம பகுதிகளை உள்ளடக்கி இன்னைக்கு மெகா உணவு பூங்கா 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உணவு பூங்கா கொண்டு வந்திருக்கிறார். அணைக்கரப்பட்டி விளக்கு முதல் போடி நாயக்கனூர் வரைக்கும் இன்னைக்கு புதிய புறவழிச்சாலை 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய அவுட்டர் பைபாஸ் ரோடு. கோட்டூர் பகுதியில இன்னைக்கு 11 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு ஹாஸ்டல் கட்டி கொடுத்திருக்கிறார். தொகுதி முழுக்க 103 கிலோமீட்டருக்கு இல்லத்திற்கு இன்னைக்கு தரமான சாலைகள் போடப்பட்டிருக்கு. அதையெல்லாம் அவருடைய முயற்சியில இந்த தொகுதிக்கு வந்தது. பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு நாலேஜ் சென்டர், 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தோழி மகளிர் ஹாஸ்டல், மஞ்சுநாயக்கன்பட்டி ஊராட்சியில கொட்டக்குடி ஆற்றினருக்கு புதிய தடுப்பணை, இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம். இப்ப மீண்டும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், அவர் சட்டமன்ற உறுப்பினரா நீங்க அமைச்சீங்கன்னா நிச்சயம் இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்காக நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். செஞ்சு கொடுப்பாரா? அந்த உறுதி உங்ககிட்ட இருக்குல்ல? இன்னைக்கு நாம 5 வருஷத்துக்கு என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், இந்த தொகுதிக்கு இவ்வளவு பண்ணிருக்கிறோம். இந்த 5 வருஷத்துல நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆட்சிக்கு வந்தோடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். பயன்படுத்துறீங்களாமா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம், காலைல பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தரமான காலை உணவு கொடுத்திருக்கிறோம். சரி, கல்லூரிக்கு படிக்க போனா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறோம். மாசம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியம், கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் திட்டம் கொடுத்திருக்கிறோம். அதை விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன வாக்குறுதி, இன்னைக்கு மாசம் 1,31,00,000 மகளிருக்கு உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதை நிப்பாட்டுறதுக்கு இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசத்துக்கு உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணார்? தலைவர், நான் 1 மாசம் கொடுக்கறது 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்றியா? நான் கொடுக்குற 5000 ரூபாய் தடுத்து பாருன்னு கொடுத்தோமா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்தாங்க. நம்முடைய தலைவர் காலைல 6 மணிக்கு மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டாரு. மகளிர் என்ன பண்ணாங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டாங்க.
அவ்வளவு ஷார்ப்பு. ஏன் எடுத்தீங்க? மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த உரிமை தொகையை எடுத்துருவாங்கன்னு பயத்துல போய் எடுத்தீங்க. அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கீங்கல்ல. 23ஆம் தேதி இதே மாதிரி ஷார்ப்பா இருந்து காலையில வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? இப்ப அது மட்டும் இல்ல, சில திட்டங்கள் வாக்குறுதியும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். ஆட்சி அவன் சொன்ன அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி. கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 1500 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறோம். முக்கியமா ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கலைஞர் கனவு இல்லம் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்கும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மகளிர் எல்லாம் தயாராயிட்டாங்க. வீட்டுல இதான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஆட்சி அமைஞ்சொன்ன நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மகளிருடைய கைகள்லையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் மகளிருடைய கைகள்ல ஒப்படைச்சிருவாரு. மகளிர் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. வீட்டுல உட்கார்ந்து பேசி நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அந்த சண்டைக்கு அந்த பஞ்சாயத்துக்கு நாங்க வரலன்றாரு முதலமைச்சர். வீட்டுக்கு என்ன தேவையோ ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், டிவி எதுவா இருந்தாலும் மின்சாதன பொருட்கள் நீங்களே முடிவெடுத்து நீங்களே வாங்கிக்கலான்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. அதுல அதற்கு அதிகம் வலு சேர்க்கிற விதமா இந்த போடி தொகுதியில ஓபிஎஸ் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்பணும். 1 லட்சமா? 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது நிச்சயம் ஜெயிக்க வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. போட்டோவா? என்ன போட்டோ? ஏன்டா இந்த போட்டோவும் இல்லை. திட்டுறாரு. சரி, போட்டோ தானே, பெரிய உலக புகழ்பெற்ற போட்டோ. அதுக்கு வேற இப்படி ஒரு நேயர் விருப்பம் மாதிரி எல்லா இடத்துலையும் கேட்குறீங்க. இப்பதான் தெரியுது ஏன் அவளை கோவப்படுறாருன்னு. சரி, நான் காட்டுறேன். நான் என்ன சொன்னேன்? நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். நாம முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா நான் கேட்டேன். ஏன் அப்படி கேட்டேன்? அதுக்கு ஒரு உதாரணம் இப்ப சொல்லட்டுமா? இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தை கூட்டி எம்பி தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அப்படின்ற மசோதாவை நிறைவேற்றிருக்கிறாங்க. நாம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். நாம போன வருஷமே இதுக்காக முதல்ல குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் தான். தென் மாநிலங்களிலிருந்து அனைத்து முதலமைச்சரையும் வர வச்சு டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறாங்க. இதை எதிர்க்கணும்னு சொன்ன முதல் தலைவர் நம்முடைய தலைவர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது டீலிமிட்டேஷன் என்ன? அதாவது மக்கள் தொகையை கணக்கெடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் எம்பிக்கள் ஒதுக்குறாங்களா அதை மறுவரை செய்யறது தான், நிர்ணயிக்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷன். இப்போ நம்முடைய இந்தியாவில் மொத்தம் எத்தனை பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்காங்க தெரியுமா? 543. இந்த டீலிமிட்டேஷன் மூலமா அதை உயர்த்த போறாங்க. 815 மக்கள் தொகை பார்த்து உயர்த்த போறாங்க. நியாயப்படி பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டில் இப்போ 39 எம்பிக்கள் இருக்காங்க. நமக்கு நியாயப்படி 59 எம்பிக்கள் வரணும், கொடுக்கணும். ஆனா ஒன்றிய பாஜக சின்னமா செய்யறாங்க, 59 கொடுக்க முடியாது, 47 எம்பி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும்னு தமிழ்நாட்டை மீண்டும் பழி வாங்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு 12 எம்பி சீட்டுகளை ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு குறைக்குது. அப்படி செய்யும் போது நாடாளுமன்றத்தில் நம்முடைய முக்கியத்துவம் குறையுமா இல்லையா? ஏற்கனவே நமக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கான திட்டங்களை நிப்பாட்டுறாங்க. எந்த திட்டமும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது இல்லை. இப்போ எம்பிக்களுடைய எண்ணிக்கையும் குறைக்க பார்க்கறாங்க. அதாவது முறையா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு தண்டனையை கொடுக்கறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்களுக்கு அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிய பாஜக அரசு கொடுக்குது. அதனாலதான் இதை எதிர்த்து நாம போராடிக்கிட்டு இருக்கிறோம், கருப்பு கொடி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு காலையில நம்முடைய தலைவர் அவர்களும் நானும் அந்த சட்ட நகலை, டீலிமிட்டேஷனுடைய சட்ட நகலை தமிழ்நாடு முழுக்க எரிச்சிருக்கிறோம். நம்முடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறோம். நாம இவ்வளவு எதிர்ப்பு காட்டியிருக்கிறோம்ல, இது நம்முடைய மாநில உரிமை தானே. டீலிமிட்டேஷன் கொண்டு வருது நம்முடைய மாநில உரிமையை படிக்கிற வேலை. நாம எதிர்ப்பு காட்டியிருக்கோம்ல. ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
ஏன்னா பாதிப்பு வரும்னு சொன்னா அவருக்கு பாதிப்பு வந்துடும், பிஜேபி வச்சு செய்வார். அதனாலதான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை பண்றாரு. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், மோடியுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை சொன்னதுக்கு தான் கோச்சிக்கிட்டாரு. எனக்கு உதயநிதிக்கு எந்த அனுபவமும் கிடையாது, எந்த அனுபவத்தை வச்சு உதயநிதி பேசுறாரு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு எந்த அனுபவம் கிடையாது, முக்கியமா இந்த மாதிரி அனுபவம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. யார் காலையும் பிடிச்சி முதலமைச்சரான அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. இதைத்தான் சொன்னேன். இதுல தப்பு இருக்கா? கீழே படுத்திருக்காருல்ல, தெரியுதா? இந்த போட்டோவை காட்டினதுக்கு தான் இப்ப கோச்சுக்கிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஆமா, என்ன முதலமைச்சர் ஆக்கினாங்க, நான் பாட்டு ஓரமா உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு இருந்தேன், என்ன முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க, அதனால மரியாதை நிமித்தம் போய் காலில் விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் காலில் விழுந்து தப்பு சொல்லவே இல்லை. காலில் விழுந்து அந்த அம்மாவை பார்த்து நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி அந்த அம்மா காலையும் வாரி விட்டாரு. கரெக்டா? இப்போ இந்த பிரச்சனையை நம்ம ஆரம்பிச்சு வச்சுட்டோம். இப்போ சசிகலா அம்மா வந்துட்டாங்க. இப்போ அவங்க கேட்கறாங்க, அந்த தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, நீ பதில் சொல்லுன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாம இதுல இருந்து வெளில வந்துருவோம். நாம வெறும் வேடிக்கை மட்டும் பார்ப்போம். இந்த போட்டோக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க கேட்டுறீங்க, நான் காட்டுறேன், ஆனா என்ன திட்டுறாரு. சரியா? நான் அவங்ககிட்ட கேட்டுக்கொள்வதில்ல. நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்ற மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை நாம வீழ்த்தி ஆக வேணும். தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவோமா? அதுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்னைக்கு தேதி 16, தேர்தல் நாள் 23, இன்னும் ஒரு வாரம் இருக்கு. உதயநிதி வந்தாரு, வாக்கு கேட்டாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு கலைஞ்சு போயிடக்கூடாது. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், அடுத்த ஒரு வாரம், அடுத்த 6 நாட்கள் 7 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போய், ஒவ்வொரு தெருவா போய், ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு நம்முடைய திட்டங்களை சொல்லுங்க. என்னென்ன பண்ணிருக்கிறோம், அந்த 5 வருஷம் என்ன பண்ணோம், அடுத்த ஆட்சிக்கு வந்தா என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம், என்னென்ன பண்ணுவோம். எல்லாத்தை விட முக்கியம், மீண்டும் சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டுறக்கூடாது. அப்படி விட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்கிற பிரச்சாரத்தை அடுத்த ஒரு வாரம் நீங்க ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஆனால் OPS அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அந்த வெற்றி உறுதியா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். இந்த போடி தொகுதியில அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாங்க. உங்களுடைய உறுப்பினராக, உங்க சட்டமன்றத்துடைய உறுப்பினராக உங்களுக்கு தேவை என்னென்ன தேவையோ அனைத்தையும் நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இந்த தொகுதிக்கு நிச்சயம் செய்வார் அப்படின்ற வாக்குறுதியை கொடுக்கிற உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.